سيئات أعمالنا ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن نبيه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا பெரியவர்களே, தாய்மார்களே, மக்களை, சஜாதாக்களே, நம் அனைவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சகீனத் அமைதியாக நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதின் மூலப்பொருள் மையம் செய்யப்பட்டது எதை கொண்டு படைக்கப்பட்டது என்று சொன்னால் நூரே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் நாம் படைக்கப்பட்டோம் என்பதை ஒவ்வொரு முறையிலும் நம்முடைய உள்ளத்தில் தனது உள்ளத்தில் சிந்தனை செய்ய தொடங்குகின்றோம். பொதுவாக அல்லாஹ் தனது சிருஷ்டிகளை என்று சொன்னால் தனது இல்மில் உண்டான ஞான பூங்காவில் உண்டான மாலுமாத்துகளை வெளியாக்குவதற்கு சில மாத்தாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார், சில மூலப்பொருள்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். பொதுவாக நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த உலகம் ஆலமே ஷஹாதா என்று சொல்லும். இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு 4 வகையான மூலப்பொருள்களை பெரியோர்கள் அறிவில் தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் நமக்கு அவர்களுக்கு அதற்கு அறுபை அடாசு என்பதாக சொல்வார். மண்ணால் படைக்கப்பட்டோம், நெருப்பால் படைக்கப்பட்டோம், தண்ணீரால் படைக்கப்பட்டோம், காற்றால் படைக்கப்பட்டோம். இந்த 4 கொண்டும் படைக்கப்பட்டோம். ஆகவேதான் மனிதனிலே எல்லா வகையான தன்மைகளும் உள்ளடங்கி இருக்கிறது. மனிதனிலே தண்ணீருடைய தன்மையத்தும் இருக்கின்றது, அதே போல் மண்ணனுடைய தன்மையும் இருக்கிறது, அதே போல் காற்றின் தன்மையும் காணப்படும், நெருப்பின் தன்மைகளையும் காணப்படும். எது எது மிகைத்திருக்கிறதோ அது அவனிலே அதிகமாக இருக்கும். ஆனால் நாம் மோமின்களாகிய நாம், முஸ்லிம்களாகிய நாம் ஒரு காமிலான ஷேப்புடைய கரத்தை பிடித்தவர்களாகிய நாம் இந்த 4 மூலப்பொருள்களை இதற்கு அப்பால் ஒரு மூலப்பொருளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு முறையிலும் விளங்க வேண்டும். இந்த 4 மூலப்பொருள்களும் படைக்கப்பட்டதற்கு காரணம் அசல் என்னவென்று சொன்னால், இந்த 4 மூலப்பொருள்களின் மூலப்பொருள் நபியினுடைய அந்த ஜோதி என்பதாக சொல்லும். அந்த ஜோதியை கொண்டு படைக்கப்பட்டது. அந்த உத்தம நபியின் நூல் இன்றைய தினத்திலே மனித தோற்ற
காலகட்டத்திலே வெளியிலே வந்தது. அதை மீறாதாக 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பகிரங்கமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு முன்னால் மறைமுகமாக கொண்டாடப்படும். பகிரங்கமாக கொண்டாடப்பட்டது 3ஆம் நூற்றாண்டு. அதிலிருந்து பகிரங்கமாக கொண்டாடப்பட்டது. அநேக உண்மையாக உலமாக்களும் சரி, நல்லடியார்களும் சரி இதை கொண்டாடினார்கள். அதற்காக நபியுடைய பிரியத்தை தனது உள்ளத்தில் அதிகப்படுத்திக் கொள்வார். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அவர்களை பற்றி பேசி, அவர்களை ஞாபகப்படுத்தி, அதில் அவருடைய பிரியத்தை, நேசத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக மகான்கள் இந்த மீலாது நபி விழாவை கொண்டாடினார். சஹாபாக்களும் நபியவர்கள் சொன்ன சுபச்சேட்டிகளை எல்லாம் சந்தோஷமாக, அதை பெருநாளாக, அந்த வார்த்தைகளை, அந்த செயல்களை, அந்த இடங்களை, அந்த காலங்களை எல்லாம் சஹாபாக்கள் கொண்டாடினார். ஒரு தடவை ஒரு ஆராபி, காட்டு அரபி வந்து, யார சூழல்லாம் அவங்கள பார்க்காம இங்கே இருக்கவே முடியல, மாஷரில் எப்படி பார்க்கறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒருவேளை கடுமையான பிரியம் எனக்கு அதிகமாக இருக்கு, எப்படி பார்க்கறது, பார்க்க முடியாமல் போயிடுவோமோ, எனக்கு சொர்க்கமாகவே இருக்காதுங்க என்பதாக கேட்கும்போது அப்பொழுது நபி அவர்கள் சொன்னாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசித்தானோ அவருடன் தான் இருப்பான் என்றார். இதை கேட்டு சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டு பெருநாளாக கொண்டாடினார். சஹாபாக்கள் இந்த ஒரு ஹதீஸை மிக சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. சஹாபாக்கள் இதை ஒரு சந்தோஷமான நிலையாக, ஒரு வார்த்தையாக கொண்டாடினார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பகதாதிலே, பஸ்ராவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கர்ஹாமியில் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸை கேட்ட பிறகு, இன்னி லா உஹிப்பு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானாரை நேசிக்கின்றேன். அபூ பக்கர உமர ரலியல்லாஹு அன்ஹு, அபூ பக்கரையும் நேசிக்கின்றேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களையும் நேசிக்கின்றேன். வயின் கான ஃபீனா வயின் கான லைஸ ஃபீனா மிஸ்லு அமாலிஹிம், எங்களிலே அவருடைய அமல்கள் போலுள்ளவைகள் கூட இல்லாமல் இருந்தாலும் சரி அவர்களை நான் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக இதை கேட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்நாளை விட, அந்த கேட்ட நாளை விட எங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளை நாங்கள் சஹாபாக்குடைய காலத்திலே பார்த்ததே கிடையாது. அவ்வளோ குதூகலம் அடைந்தார்கள் சஹாபா அந்த ஹதீஸை கேட்டு. மஹப்பத்துக்கா இவ்வளோ பெரிய மகாம், மஹப்பத்துக்கா இவ்வளோ பெரிய மகாம், நேசத்துக்கா, பிரியத்துக்கா. அதனால்தான் நபியை நேசிக்கணும், அவர்களை கொண்டாடணும், அவர்களுக்காக செலவு செய்யணும், அவர்களுக்காக நாம் நம்மை அர்ப்பணம் செய்யணும், நுஸ்ரத் செய்யணும். எல்லாம் பல இடத்துல பல மாதிரியாக நமக்கு ஞாபகம். குறிப்பாக முஃமினான அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லும்போது, லிதுஅஸ்ஸிருஹு வ லிதுவக்கிருஹு வ லிதுஸப்பிஹு, நபியை எப்படி மதிக்கிறீங்க? உன் இஷ்டத்துக்கு தான் மதிக்க முடியாது, உன் இஷ்டத்துக்கெல்லாம் மதிக்க முடியாது. குர்ஆன்ல 3 வகையா அல்லாஹ் லிதுஅஸ்ஸிரு, அவர்களை தாசீர் செய்யணும். தாசீர்னா என்ன? வலிதுவக்கிருஹு, அவர்களை வக்காராக, அப்புறம் வலித்து
துஸப்பிஹுஹு அவர்களை தஸ்பீஹ் செய். நபியவர்களை தஸ்பீஹ் செய். இப்போ நாமும் நபியவர்களை எப்படி தஸ்பீஹ் செய்ய அல்லாஹ்வுல தஸ்பீஹ் செய்ய சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அதான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். நபி எப்படி தஸ்பீஹ் செய்யுங்க? तस्बीह है नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम का है மகளுக்குள்ளேயே அவன் இறங்கலையே அவனையும் தஸ்பீ செய்யணும். खालिक खालिका था खालिक मखलूकाகவே ஆகல தஸ்பீ செய்யணும். வேஸ்ட் தஸ்பீ पर तस्बीह है मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम तस्बीह तंजीह बदाहत التشبيه بالتنزيه مع التنزيه التنزيه مع التشبيه என்பதான ஒரு ஸ்லோகம். ஆகவே தனிப்பார் இந்த ஆயத்திற்கு சில மகான்கள் சில விளக்கத்தை சொல்றாங்க. தாஜீர்னா என்ன, தௌகீர்னா என்ன, நபி எப்படி தாஜீர் செய்யும், நபியை வருத்தப்படுத்தாமல் நாங்கள் நடந்தது சொல்லால் செயலால் நிலைகளால் நபியை வருத்தப்படுத்துறார். எதையாவது பேசி நபியை வருத்தப்படுத்துறார், எதையாவது பார்த்து நபியை வருத்தப்படுத்துறார், எதையாவது விட்டு நபியை வருத்தப்படுத்துறார். குதுபுதீன் பக்தியாரா காக்கி அவங்க திருமணம் முடிச்ச தினத்தில் அந்த முதல் இரவில் நபி மீது ஓதப்படக்கூடிய சலவாத்தின் எண்ணிக்கையை விட்டுட்டாங்க. கம்மியாக ஓதுனாங்க கம்மியாக ஓதுனாங்க. அப்போ நபி அவர்கள் மனாமிலே தோண்டி குதுபுதீன் பக்தியாரா காக்கி ரஹ்மத்துல்லாஹி இல்லை குதுபுதீன் உங்கள் ஹஜியா வந்து சேரலையே எனக்கு எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதே போல நாம நம்ம நபியை வருத்தமும் வருத்தம் நிறைய வருத்தம் அல்லாஹ் அதை விட்டு நம்மளை காப்பாற்றணும். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஷாயிர், கவிஞர். அவர் உருதுல பாகிஸ்தானில் தோன்றியவர். அவருடைய மக்பரா அங்கே தான் இருக்கு. அவர்கள் அவருடைய சொல்லக்கூடிய ஆரம்பத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு இறைப்பாட்டியிலே ஒரு ஈர்ப்பு எதை கொண்டு வந்துச்சு தெரியுங்களா? ஈர்ப்பு எதை கொண்டு வந்துச்சு தெரியுங்களா? என் தகப்பனாரு நான் சிறுபிராயத்தில் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் ஒரு முசாஃபிரவருடைய ஒரு யாசம் கேட்க என் கூட்டம் வந்தார். வாசல்ல எங்கள் பாவா உட்காந்து கிடந்தாங்க. கரட்டிட்டான். ஏதோ பேசிட்டு இருக்கும்போது காசு கேட்டேன். கரட்டிட்டான். கரட்டி அனுப்பி விட்டாங்க. கடைசியில் உள்ளூர் எங்களை தேட வச்சுட்டாங்க. அவரை அனுப்பி விட்டுட்டு உள்ளூர் தேடி அவர் சொல்லுவார். எங்கேயுமே கிடைக்கும். என் தகப்பனார் அழுதாக 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 அழுதுகிட்டே இருந்தாங்க. என்ன சொல்லி அழுதாக? அண்ணா சொல்றானே அம்மா சாயிர பார்க்கல உன்னை கேட்க வந்தவனை விரட்டாதுன்னு அண்ணா சொன்னாங்க. விரட்டிட்டேனே முகமது ரசூலுல்லாஹி முகத்தில் நான் எப்படி இப்படி முடிப்பேன்னு தெரியலையே என்ற பயத்தில் நான் இருக்கிறேன் என்பதாக நம்ம தகப்பனா சொன்னார். அப்போதான் எனக்கு சுதாரிப்பு ஏற்பட்டுச்சு. நாம் என்ன தப்பு செஞ்சாலும் நபியவர்களுக்கு அதை கொண்டு ஈஸா நோவினைப்படுகிறார்கள். நபியவர்கள் நோவினைப்படுகிறார்கள். என்ன தவறு செஞ்சாலும் அதிலிருந்து எனது வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன் என்பதாக. ஆகவே தாஜீர் என்று சொன்னால் அதற்கு கடல் போல் விளக்கங்கள் இருக்குது. அதை சொல்றதுக்கு நேரமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விரிவாக பேச வைப்பான், கேட்கவும் வைப்பான். எதுக்கு சொல்ல வரேன்? நபியவர்களுக்கு எது நபியவர்களுக்கு வருத்தப்படுத்துமோ ஈஸா செய்யுமோ அதை விட்டு நாம் நம்மை காப்பாற்றணும். அதே போல தௌகீர் என்று சொன்னால் ஒலி துவக்கீரு நபியவர்களுக்கு எது சந்தோஷத்தை உண்டாகுமோ அதை செய்யும். எதை செஞ்சா சந்தோஷப்படுவாங்க நபியவர்கள் அதை செய்யுங்க.
அடுத்தது பலித்து சம்பீரும் தஸ்பீரும் செய்யும். நபி அவர்களை தூய்மைப்படுத்தும். ஆகவே அதை தெளிவாக சொல்ல முடியாது. இப்போ நாம் செய்யக்கூடிய அமால்கள், நபி அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை, தாசீர், தௌக்கி. நபி அவர்களை நாமும் துக்கப்படுத்தக்கூடாது, அவர்களை சந்தோஷப்படுத்த. எப்படி நாம துக்கப்படுத்தாம நடந்துக்கிறது, எப்படி சந்தோஷப்படுத்துறது? ஏன்னா மீனாதுன்னா எங்க பாபா இதை அடிக்கடி சொல்லுவாங்க. பொதுவாக சீரத்துகளையே உலமாக்கள் பேசுறாங்க. சரித்திரம் சீரத்துகள் அந்த காலத்துல 10 நாள் 20 நாள் பயான் தொடர் பயான் ஆளுநர் சர்க்காரெலாம் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. வாத நசீகத் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக மகான்கள் கடுமையான முயற்சி. கேட்டா கேள்வி, கேட்காட்டி போன்னு செய்வாங்க. ஆளுநர் சர்க்கார் இப்போ சர்க்கார் யாராவது ஒரு ஆள் கேட்கல எஞ்சி போயிடுவாங்க. அவங்க ஒரே சமயம் கேட்குறவங்க அல்லாஹ் தான். கேட்டா கேள்வி, கேட்காடி. என்னுடைய உஸ்தாது ஐனிஷாக்கு பிள்ளாவுக்கு வந்தார், மூத்தாயிட்டார். அவங்க ஹலீஃபா. அவங்க சொல்லுவாங்க 1980 நான் மட்டும் தான் ரமதானில் சில்லா இருப்பேன், யாருமே இல்லை. இப்போ தான் நிறைய பேர் வராங்க. ஏன்ட்டு மட்டும் தான் பேசுவாங்க. எப்பயாவது கிப்ஸுக்காரங்க வருவாங்க. 1000 பேர் இருந்தால் என்ன ஆர்வத்தில் பேசுவாங்களோ அப்படி என்கிட்ட ஒரு ஆள்கிட்ட பேசுவாங்க. நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு ஏன் இவ்வளோ கத்துறாங்க? நான் நினைப்பேன், என்ன பார்த்து பேசல, என்ன பார்த்து பேச. அப்படி பேசினாங்க மகான்கள். அபுல் பயான் என்ற பட்டத்தையும் வாங்கினாங்க. எப்படியாவது மக்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வை பற்றி சொல்லுது. இது நபியுடைய தபியத்தும் அல்ல. அல்லக வாஹில் நப்சக்க அல்லாஹ்வும் முஃமினி. நபியர்கள் தன்னுடைய நப்சை அறித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் எப்படியாவது ஈமான் ஏறி, இஸ்லாம் ஏறணும், தக்வா ஏறணும். மக்கள் என்ன பேசினாலும் சரி, இது நபியர்களுடைய தபியத்து. அதன் அடிப்படையில் நாமும் நபியை பற்றி பேசணும். அதன் காரணத்தினால் அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும். நபியை பற்றி கேட்கணும். அதன் காரணத்தினால் அல்லாஹ் நம்ம மன்னிக்கணும். அதுக்காண்டி பேசணும், அதுக்காண்டி கேட்கணும். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஆகவே நபியர்களை கண்ணியப்படுத்துவது, அவருடைய தீனை உயர்த்துவது. எப்படி கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால், அவர்களை வருத்தப்படுத்தாமல் நான் சொல்லிருச்சீங்க. நபிக்கு வருத்தம் வரணும். நபிக்கு வருத்தம் வரும். மொத்தம் போயிட்டாங்க நபிலாம் இப்பெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்கலாம் கிடையாது. சதா வருத்தப்படுறாங்க. உம்மத்துடைய அமால்களை நினைச்சு ஹதீஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். நாம் செய்யக்கூடிய ஆமால்களோட பழங்கள்லாம் அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும். தப்பு செஞ்சால் நமக்காண்டி மன்னிப்பு தேடுறாங்க. நல்லது செஞ்சாக்கா இடத்துல ஹம்து செய்கிறாங்க என்பதெல்லாம் ஹதீஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். லம்மாக்கள் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ வருத்தப்படுத்தாமல் நடந்தது. வருத்தப்படுத்தாமல் நடந்தது. ஏண்டா அவங்க நம்மளை விட்டு தூரமாக போயிட்டாங்க. நம்ம முடிவு பண்ணி தூரமாலாம் போல, நெருக்கமாக தான் இருக்கிறாங்க. என்னுடைய அம்மா உயிரினும் மேலான பிராணி அம்மா அவங்க சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு சக்கராத்து எடுத்துச்சு. எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு சக்கராத்துறாங்க. அப்போ சர்க்கார் பொருவாச்சல்லுன்னு வந்தாங்க. வந்து மாமியாவை பார்க்க போகிறாங்க. சக்கராத்து ஹாலில் இருக்காங்க. மாமியாவை பார்க்க போகிறாங்க. அம்மா அழைச்சி. அப்போ மாமியார்ட்ட சொல்கிறாங்க, முகமது ரசூலுல்லாவை கபூரில் பார்த்தா மிஸ்கின் சலாத் ஏற்றுச்சு. ஏன் முகமது ரசூலுல்லாவை கபூரில் பார்த்தா மிஸ்கினுடைய சலாத் ஏற்று. இப்போ சந்தோஷப்படுத்துறதுக்காக முயற்சி செய்கிறாங்க.
எப்படியாவது சந்தோஷமா நபியுனா ஸல்லல்லாஹு நமக்கு அந்த சிந்தனையே இல்லை பாரு. ஏதோ நபி மண்ணில் போய் சேர்ந்துட்டாங்க, அதே சிந்தனையில் நாம வந்து இது கலிமா நமக்கு சொல்லித் தரல. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித் தரல, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லித் தரல. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லித் தரல, முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா இருக்கு, கலிமாவுடைய மிஸ்தாக்கும் இருக்கு. கியாமத்துக்கு கலிமா இருக்குமா இல்லையா? இருக்கு. கலிமாவுடைய மிஸ்தாக்கு, மிஸ்தாக்குனா என்னங்க? கலிமா எதன் பக்கம் மீறுமோ அதை ஒன்றும் அல்லா பக்கம் மீறும். பாதி கலிமா, பாதி கலிமா முஹம்மது ரசூலுல்லாஹ் பக்கம் மீறும். அது ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதுஹரும் ஷம்ஸாஹித், சூரியனை விட வெளிச்சமா. ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நாள் நபியோட முகத்தை பார்த்துட்டு ஒரு பைத்து படிக்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க. அவங்க கவிஞர்லாம் கிடையாது ஆயிஷா ராய். சில பேர் காதல்ல பாட்டுக்காகும், அந்த மாதிரி பாட்டை பிடிச்சிருக்காங்க. லனா ஷம்சும் வலிந்த ஆஃபாக்கி ஷம்சும், எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்கு, வெளியில போய் பார்த்தா ஒரு சூரியன். ஷம்ஷி ஹைரும் மின் ஷம்ஷி துனியா, ஏன் சூரியன் இருக்கு துனியால உண்டான சூரியனை விட சிறந்தது, துனியால உண்டான சூரியனை விட சிறந்தது. ஆச்சாரியம் படிக்கிறார் மனைவி. அடுத்ததாக சொல்றாங்க, அடுத்ததாக ஞாபகப்படுத்துறாங்க, ஷம்ஷி ஹைரும் மின் ஷம்ஷி துனியா, என்னுடைய சூரியன் துனியாவுடைய சூரியனை விட சிறந்தது. அதை சொல்லிட்டு பெருமை வைத்து படிக்கிறாங்க ஒரு அரிய ஷம்ஷு துனியா தத்துரு பாதல் பத்ரி. இது நாளைக்கு தெரியக்கூடிய சூரியன் இருக்குல்ல, ஃபஜ்ர் தொழுகை பிறகுதான், ஃபஜ்ர் உதயமான பிறகுதான் வெளியே தெரியும். ஷம்ஷி தத்துரு பாதல் இஷா, ஏன் சூரியன் இருக்கு இஷாவுக்கு வந்து படிக்கிறேன். நபியவர்களுக்கு சிரிப்பாட்டாங்க, இவர்களுக்கு சிரிப்பாட்டாங்க. ஏன் உண்மையை படிக்கிறார், ஹகீகத்தை படிக்கிறார். சஹாபாவுடைய ஷாரெல்லாம் கட்டப்பட்ட கதைகள் கிடையாது, குலாம் பூசப்பட்டது கிடையாது. தங்க குலாம் பூசப்பட்டது, தங்க மேலும் பூசிட்டு கவிதை என்று சொன்னாலே அதுதான் அதிகமா இருக்கு, ஷாரெல்லாம் அதிகமா இருக்கு. அதான் லால் ஷாரெல்லாம் படிக்கணும். அவர்களாம் நாவல் இந்த ஷாரெல் பண்ணுறாங்க. फिक्र मसाइल है शार बढ़ जावे वो भी सीखता है, वो भी सीखता है। आए अल्लाह के नाम वाले इश्क़ है, अल्लाह वाले नाम वाला अल्लाह के அந்த ஷார் எல்லாம் நாம படிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எது சொல்ல வரேன் என்று சொன்னா, நபியவர்களை நோய்படுத்தாம அப்பதான் ஒரு மீலாதை மதித்தவர்களா, மீலாதை படித்தவர்களா. ஏன் சொன்னா, மீலாது கொண்டாடிட்டு நபிய நான் கொண்டாடிட்டேன் தைரியத்தில் நப்சு இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்சு. சில பேர் உமரா போயிட்டு வந்துட்டேன், இன்னொரு உமரா போகலாம், பாவம் செய்யும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன், இன்னொரு ஹஜ் செய்யலாம், பாவம் செய்யலாம். பாவம் செய்யலாம் பழைய மாதிரி இருக்கலாம். வேற ஒன்று அங்க போகுது இங்க போகுது நான் சொல்லல. அவன் திருட மாட்டோம், உண்மையிலே யதார்த்தமா போய் சொல்ல மாட்டோம், வேணுமெனே சொல்ல ஏதோ தெரியாத தரணும் போயிடும். ரசூலுடைய கலபத்தின் காரணத்தினால் அல்லாஹ் ரசூலுடைய பயம் தான் பேச மாட்டோம், தெய்வம் பேச மாட்டோம். அல்லாஹ் ரசூலுடைய பயம் வந்துச்சு, கெட்ட பார்வையில பார்க்கணும், கெட்ட சிந்தனைகளை சிந்திக்கணும். நம்ம ஈமான் நம்மளுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டு இருக்கு. அது
அதை யாரும் வர சொல்லவே முடியாது. அதனால்தான் மோமியுடைய ஈமானிலிருந்து பாவங்கள் வெளியே வர அந்த ஈமான்ல சில கலப்போல் கலப்பதனாலதான் பாவங்கள் வெளியே தெரியும். அதனாலதான் ஒரு மோமின நீ பார்க்கும்பொழுது பழைய பாவத்தோடு நீ பார்க்காத, பார்த்தே உனக்கு அந்த பாவத்தை செய்ய வைக்காதவங்க அவங்க சொந்த தர மாட்டாங்க சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் மன்னிக்கு, அல்லாஹ் இபாதத் ஷரியத்தை முஹம்மதியான அல்லாஹ் வாழ வைக்கும். இன்றைய தினத்தில் நிறைய நாம கேட்க, ஏன்னா ஷரியத்தை முஹம்மதியான நாமும் அலட்சியம் செய்யும். மீலாத். இப்போ மீலாத் என்று சொன்னா இதை சொல்லிட்டு அடுத்தது சொல்ல வர நபியை எப்படி நாமும் சந்தோஷப்படுத்துறது, நபியை எப்படி நாமும் துக்கப்படுத்தாமல் இருக்கிறது, அதான் மெயின் பாயிண்ட். அசலே அதான். அது கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சாங்க. அது கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சாங்க. மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி மன்சூர் ஹல்லாஜ் காதல்ல நபியில சில வார்த்தைகளால் ஏற்று பேசிட்டாங்க. 400 வருஷம் நபிக்கு தர்பார் விட்டு தூரமாக்கப்பட்டாங்க. ஆரம்ப அப்பல அவுலியாக்கள் அபுல் கபீர் ரிஃபாயி போன்ற மகான்கள் எல்லாம் பர்ஸுடைய உலகத்தில் ஒன்று சேர்ந்து நபியுடன் சமாதானப்படுத்தி வச்சாங்க. அப்ப அவருடைய சந்தோஷம் இருந்தா போதும், எல்லாத்தையும் அல்லா தோல் வைக்கணும். சுவர்க்கத்தை அல்லா தோல் வாங்கி தருவான், கோவில்கள் அல்லா தோல் வாங்கி தருவான், சோழபதியான கோட்டைகள் அல்லா தோல் வாங்கி தருவான், இங்க ஆபியத்தை அல்லா தோல் வாங்கி தருவான், இங்க தௌலத்தை அல்லா தோல் வாங்கி தருவான், செல்வத்தை அல்லா தோல் வாங்கி தருவான். மூணு ஷரீஃபை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். இதை உயர்ந்த கருத்துகளால் அலங்கரித்து வச்சுட்டாங்க. ஆகவே மீலாத் என்று சொன்னால் மௌலித் என்ற வார்த்தைக்கு பன்மை தான் மீலாத். மௌலித் மௌலித் என்பதற்கு பன்மை, அது ஒருமைக்கு பன்மை. மௌலித் அரபி படித்தவர்களுக்கு தெரியும். மௌலித் என்று சொன்னால் மஃபால் என்ற வருது. இஸ்மு ஜமாவுடைய மானாவையும் தனி, இஸ்மு மகானுடைய மானாவையும் தனி. அப்ப எப்படி அர்த்தம் வைக்கலாம்? பிறந்த இடம், நபியவர்கள் பிறந்த இடம். இங்க எப்படி பிறந்த இடம் கொண்டாட முடியும்? பிறந்த காலம் கொண்டாடுறோம், எல்லாருமே கொண்டாடுறாங்க. பிறந்த காலம், பிறந்த காலத்தை நம்ம கொண்டாடுறோம். ஷா வலியுல்லா மஹ்தீன் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இரவு லைலத்துல் கத்ரை சேர்ந்திருக்கார். ஏன்? கத்ருடைய இரவை இவங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிச்சு. அதனால அதுவே மகான்கள் எல்லாம் நபியை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த இரவுல பாடுபட்டார். சஹாபாக்களின் நேரம் விழித்துக் கொண்டிருந்தார். சஹாபாக்கள் நபியை எதிர்பார்த்து வாழ்ந்தார்களே. ஜாபிர் ரலியல்லாஹுடைய அம்மா, சித்திக் அக்பருடைய தாயார், இன்னும் எத்தனையோ தாய்மார்கள் எல்லாம் மாமியா அம்மாவுடைய அவருடன் சேர்ந்திருந்த அவருடைய கூட்டாளி பெண்கள் எல்லாம் இந்த இரவை விழித்து பார்த்தார். அதனால இந்த இரவு ஹயாத்தாக்கிறது சுன்னத், மகானுடைய சுன்னத், மகானுடைய சுன்னத். இஸ்ரா கைஃபருடைய அந்த மாளிகையின் கலசங்கள் எல்லாம் கீழே விழுந்துச்சு. அப்படியே கலகலகலம் கீழே விழுந்துச்சு. அந்த ஆளுகளுக்கு முன்னால் எல்லா ஆளுகளும் மங்கி போச்சு. எல்லா ஆளுகளும் பகதார் அந்த மாளிகை அதான் காமிச்சான். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு கபருக்கு முன்னாடியே அந்த மாளிகை இருக்கு. அப்ப எது சொல்ல வரேன் என்று சொன்னா மௌலித் நபியவர்கள் பிறந்தாங்க. ரபியுல் அவ்வல் பிறை பண்ணினே எல்லா முஹத்திஸீன்களும் சொல்றாங்க. சிலவங்க 16 பலதரப்பட்ட கருத்துகள் இருக்கு. ஆனால் அநேக மகான்கள் பண்ணப்பட்டாங்க. அதனால தான் 12 பண்ணாங்க.
சர்க்கார் 72வது மீலாத் அவங்க கொண்டாடுறாங்க. மும்தாஸ் சர்க்கார் போட்டு சொல்றாங்க 72வது மீலாத். அவங்க தாதா சர்க்கார் காலத்துல என்ன கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சர்க்கார் 5 வருஷமா கொண்டாடுறாங்க நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஆலம். அப்ப மீலாத் என்று சொன்னால் நபியவர்கள் பிறந்த காலம் கொண்டாடுறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நேரம் ஹயாத்தாக்கும் மௌலூத் ஷரீஃப் போவோம், சீரடிகளை சாப்பிட்டோம், அவர்களை பற்றி பேசுவோம். அந்த மஜ்லிஸில் கலந்துக்கும். அந்த மஜ்லிஸில் கலந்துக்கும். ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த மஜ்லிஸில் கொஞ்ச நேரம் தண்ணி வச்சு முடிஞ்சேன்னு வச்சுக்க காது தப்பி ஜலாலி எழுதும். நேற்று கூட சொல்லிருந்தேன், கல்புல 1000 மொழிகள் 100 உலகம் வந்துடும். அந்த தண்ணியை குடிச்சாங்க 1000 100 உலகம். அகரதெல்லாம் ஒன்றியும் அல்ப ரெயிலின் வகைகதி 1000 உபாடங்களை 1000 பொறாமைகளை எல்லாம் விளையாடும். கெட்ட செய்து நம்ம உள்ளங்கள் எல்லாம் விளையாடும். எல்லாருமே அதனாலும் அந்த இடம் வரக்கத்தான இடம். எதெல்லாம் மௌலிதை நபியுடைய ஆவாஸை நபியுடைய சப்தத்தை கேட்டதோ எல்லாம் வரக்கத்தான், எல்லாம் வரக்கத்தான். ஆகவே நாம் மௌலித் என்று சொன்னால் பிறந்த காலம் பிழை 12 என்று கொண்டாடுகிறோம். இன்னொரு அர்த்தம் பிறந்த இடம். எதுங்க பிறந்த இடம்? நபியவர்கள் பிறந்த இடம் மக்கால உள்ள காபால உள்ள நுழைஞ்சோனே ரைட் சைடுல ஒரு கட்டடம் இப்ப மக்தபா ஆகி வச்சிருக்காங்க. அது மஞ்சள் கலரோ ஏதோ சேட்டல் கலரோ பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நேரம் அங்கதான் எல்லா ஹாஜிகளையும் கொண்டு போவாங்க. கிறிஸ்டியன் அல்லா ஹாஜிசியும் அங்க கொண்டு போவாங்க. அது போல தான் உம்ரா செய்யறதுக்கு அல்லா தௌஃபீக் செஞ்சாங்க. அப்ப வலது புறத்திலும் கட்டடம் மக்தபா, அது லைப்ரரி ஆக்கி வச்சிருக்காங்க. நபி பிறந்த இடம் அடையாளமா கட்டி பூட்டி வச்சிருக்காங்க. உள்ள விடமாட்டாங்க. ஏதோ ரபியுல் அவ்வல் மாசத்துக்கு முன்னாடி உள்ள விடுவோம் என்பதாக சொல்றாங்க. பூட்டி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு ஹைர்தான் தான் சர்க்கார். அந்த அரபியல் அந்த இடத்தெல்லாம் லாக் பண்ணா அசுத்தமாகி விட்டுறாங்க, நஜீஸாகி வச்சிருவாங்க. அவங்க சுத்தமான ஒரு தூய்மையானவர்கள். அதுக்காக பூட்டி வைக்கிறாங்க. பொருள் ஃபேலின் பியூட்டி ஃபேலுல்லா. இந்த காயினாத்தில் தெரியக்கூடிய எல்லா செயலும் அல்லாஹ் விஷயம். அந்த அடிப்படையில் எல்லா செயல்களுக்கும் மகான்கள் ஒரு தாய்மை செஞ்சு விட்டுறாங்க. ரசூல் தாவி நல்ல தாய்மை செஞ்சிடறாங்க. இந்த காரணத்தினால அந்த காரணத்தினால விஷயம். அப்ப அந்த பிறந்த இடம் மக்கமான இடத்துல பாபு சலாமுக்கு முன்னாடி, பாபு சலாமுக்கு அதான் பிறந்த இடம். அதான் பிறந்த அந்த பிறந்த இடத்தை இங்க எப்படி கொண்டாட முடியும்? பிறந்த காலத்தை கொண்டாடலாங்க. பிறந்த இடத்தை இங்க எப்படி கொண்டாட முடியும்? ஆயக்குடி பள்ளியாசல் 100 சீட் பள்ளியாசல் எங்க கொண்டாட முடியும்? ஆகையாத்தா அகலுல்லாக்கள் அல்லாஹ்வுடையவர்கள், அகலத்தில் உள்ளத்தை உடையவர்கள், அவுலியா உள்ளாக்கள், இறைநேசர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நபி பிறந்த இடம் எதுங்க? நபி பிறந்த இடம் நம்முடைய ஜிஸ்ம், நம்முடைய கல்பு, நம்முடைய ரூஹ். ஒவ்வொரு ஆலம அஜ்ஸா நபி பிறந்த இடம். இந்த சரீரம் உலகம் அனைத்தும் நபி பிறந்த இடம். ஆலம அம்சால் அனைத்தும் நபி பிறந்த இடம். ஆலம அர்வாஹ் அனைத்துமே நபி பிறந்த இடம். அனைத்துமே நபி பிறந்த இடம். ஒவ்வொரு ஜராவும் நபி பிறந்த இடம். அதனால்தான் அல்லாஹ் நபியுடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லகது ஜாக்கும் ரசூலும் மினல் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய நஃப்ஸிலிருந்தே நபி உங்களுக்கு வந்தார். பிறந்த இடத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நம்முடைய தேசம், நம்முடைய கால்புறோம்
3 நாள் வெளியே வந்தார். அதனால்தான் இன்றைய இரவிலே இந்த தினத்திலே ஒவ்வொரு ஜர்ராவையும் அல்லாஹ் செஞ்சார், ஒவ்வொரு அணுவையும் அல்லாஹ் செஞ்சார், கண்ணியப்படுத்தியார். கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயமே அல்லாஹ். மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி பிறந்த இடமாக எங்கே, காலமாக எங்கே? நபி பிறந்த இடமாக எங்கே, காலமாக எங்கே? நபி மறைஞ்ச நாளை தாங்க, நபி மறைஞ்ச நாளை தான். உருசு நபி யாரு சொல்றது? அவன் புதுசா சொன்னா போதா விட்டுறான் எல்லா ஆட்சி. ஆனா எல்லா உலகத்துடைய யோகிட்ட கருத்து அவையோர் மறைஞ்ச நாள் தான். பிறை 12 தான், ரபியுல் அவ்வல் பிறை 12. ஏன்னா மாற்றி போட்டு கொடுப்பாங்கல்ல, நபியுடைய உருசனை என்னோட கொண்டாடுன்னு கபூர் நோட்டீஸ் நிறையா ஏன் கொண்டாடல? அதே உருசை கொண்டாடல, மீனாட்சி கொண்டாடல. சிவகுமார் நம்முடைய முன்னோர்கள் நாதாக்களுக்கு உருசுகுமாரன் ஞாபகத்தில் இல்லாமல் கொண்டாடும். இது மாதிரி ஏன் கொண்டாடக்கூடாது? கொள்ளு நப்சு ஜாயிக்கத்துல் மௌத் தானே. ரசூலுல்லாஹ் வந்தாங்களா இல்லையா? ஒவ்வொரு நப்சும் மௌத்தை சுவைக்கும். நபியை சுவைச்சாங்களா இல்லையா? ஒரு லம்ஹா சுவைச்சாங்க, ஒரு வினாடி சுவைச்சாங்க. அதுக்கு தெரியும் இதை விட உயர்ந்த ஆயாத் அல்லாஹ் கொடுத்தார். பஷரியத்துல வந்ததுனால, மனித தோட்டத்துல வந்ததுனால ஒரு லம்ஹா, ஒரு வினாடி தான் சுவைச்சாங்க, ஒரு வினாடி சுவைச்சாங்க. அதுவும் தனக்காக சுவைக்கல, தன் நப்சுக்காக சுவைக்கல, தன் உம்மத்துக்காக சுவைச்சாங்க. எல்லாம் இது உம்மத்துடைய பூர்வ சகாதரவுடைய கட்சி எனக்கு சொல்லுறாங்க, அதுக்கு நினைச்சு சுவைச்சாங்க. ஆகவே நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா, பிறந்த இடம், பிறந்த காலம், அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க, அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணங்க? என்ன காரணம்? ஏன் சொன்னா, ஒரு மனிதன் பிறப்பதினால் என்ன கிடைக்கும்? ஒரு குழந்தை பிறகு, ஒரு தாய்க்கும் தாப்பனுக்கும் ஒரு குழந்தை பிறகு, ஒரு குழந்தை பிறகு, அந்த தாயை தாப்பனும் அந்த குழந்தையை தூக்கிட்டு எவ்வளவு ஆனந்தப்படுறாங்க, எவ்வளவு சந்தோஷம், அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சகீரத்தை பெறும், நிம்மதியை பெறும். குழந்தை வந்துச்சு 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 வந்துச்சு, சந்தோஷங்கள் பிறகு புதிய புதிய சந்தோஷங்கள். 7ஆம் நாள் பிறந்த அன்னைக்கு ஒரு சந்தோஷம், ஆஸ்பத்திரியே உள்ள ஒன்று முடியுது, டாக்டர் அம்மாவுக்கு பேர் சரியா இருக்குது. அடுத்தது 3ஆம் நாள் 7ஆம் நாள் ஒரு சந்தோஷம். ஏன்னா பாத்தியா, அக்கி கேட்க போறோம், ஒட்டை அடிக்கிறோம், தமிழ் சொன்ன எல்லாம் செய்யறோம். அதுக்கு 40ஆம் நாள் சிலப்போ 40 கொண்டாடி சொல்றாங்க, 40 கொண்டாடி ஆப்தாயிடுவாங்க. எனக்கு வாசம் 40 மட்டும் போட்டா ஆப்தாயிடும். பையன் வந்து 40 மட்டும் போட்டா இருந்த அந்த அளவு பூரா புண்ணாச்சு போட்டு வந்து எடுத்துட்டேன். என்ன கேட்டேன், அப்பதான் ஆப்தாகும், இல்லாட்டி ஆப்தம் ஆகணும். 40 மட்டும் போட்டாதான் ஆப்தாகும் என்பதாக சொன்னேன். ஏதோ ஒரு பழக்கங்கள் இருந்தால் சரி, அது இங்கே செய்யக்கூடாது. ஒரு கால் மகான்கள் சொல்லியிருந்தால் அந்த பழக்கத்தை இங்கே செய்யக்கூடாது. ஆகவே என்ன சொல்றேன், இப்போ குழந்தைகள் பிறந்தால் சந்தோஷம், அந்த குழந்தையின் மூலமாக சந்தோஷம், சந்தோஷம் தானங்க. இப்போ ஆத்மோட்டா போயிட்டாரு, கவலை துக்கம், இந்த குடும்பத்தில் துக்கம் 3 நாள் இருக்கும். கொஞ்சம் உயர்ந்தவரா இருந்தாலே 7 நாள் வரை இருக்கும், அதுவும் 4 நாள். இன்னும் கொஞ்சம் உபாரம் செய்யக்கூடியவரா இருந்தாரு 40 நாள் வரையும் இருக்கும். அதுக்கு பிறகு மறந்துடுவாங்க, அது ஒரே மறந்துடுவாங்க. அவரு சட்டை கையில எடுத்து மைதானில் கொண்டு வந்துடுறாங்க. புறாச்சல் ஓதும் போதே மோட்டா போயிட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு கை சரியா மைதான் வந்து போடுறாங்க. கைக்கு
தெரியாம பைக்காது திரும்ப மையத்தை ஊற்றியும் பயிர் கபரில் அடங்காத மையத்து அந்த மையத்தை ஊற்றியும் பயந்துக்கிட்டே போடுறான். பசங்க போய் நோண்டி பார்ப்பான் முதல்ல பசங்க. அப்புறம் ஒரு கட்டு ஃபைல் கிடக்கும். என்ற 10 வருஷமா பார்த்தேன் டாக்டர் போன ஃபைல். அதெல்லாம் கிடக்கும். கவுசா வரும் வாசியத்தில் நம்ம பார்ப்போம். போதும் அசலேருந்து அதெல்லாம் பார்க்கறது. அதை குச்சியை வச்சு தான் தோன்றுவோம் பக்கத்துக்கு. ஆகவே மையத்தை கொண்டு மூத்தை கொண்டு துக்கம் வருகிறது. வகையான கவலை ஏற்படுகிறது. இந்த கவலையை எல்லாரும் உண்டாகும். நம்மளால கவலைப்பட முடியாது, நம்மளால அழ முடியாது. சில பேர் அழவே மாட்டான். யார் பார்த்தாலும் அழவே மாட்டான். கல்ல தண்ணியா காஞ்சி போயிடும். வறண்ட பூமியா இருந்தார் அல்ல அப்படிப்பட்டவர்கள் நம்ம எதுவும் கண்டிக்கிறோம். ஹதீஸெல்லாம் நாம பார்க்கிறோம். கண்ணீர் வடிச்சா ரஹ்மத் என்ன அர்த்தம்? இந்த உள்ளங்கள் அவன் பிறப்பின் மூலமாக சந்தோஷம், பிறப்பின் மூலமாக சந்தோஷம். அதே போல நபியுடைய பிறப்பின் வெளிப்பாடு நமக்கு முடியவே இல்லை. சதா சந்தோஷங்கள் பிறந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நம்ம பிறப்பை கொண்டாடிட்டே இருக்கோம். 3ஆம் நாள் 4ஆம் நாள் பர்த்டே மட்டும் வச்சு கொண்டாடி முடிச்சிடும். அவன் பொண்ணவங்களுக்கு வருஷத்துக்கு தடவை பர்த்டே கொண்டாடுறாங்க. ஆனால் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூலோகத்திலே எத்தனை சந்தோஷங்கள் பிறக்கின்றதோ, பிறந்ததோ, பிறக்க போகின்றதோ, எத்தனை சந்தோஷங்கள். உனக்கு மனைவி கொண்டு சந்தோஷங்கள் ஏற்பட்டாலும் சரி, காசி பணத்தை கொண்டு சந்தோஷங்கள் ஏற்பட்டாலும் சரி, சொத்து சுகங்களை கொண்டு சந்தோஷங்கள் ஏற்பட்டாலும் சரி, சில பேருக்கு ஈமான் கொண்டு சந்தோஷங்கள் வரும், ஈமானை கொண்டு சந்தோஷங்கள் ஏற்பட்டாலும் சரி, சில பேருக்கு ஒழுங்குகளை கொண்டு சந்தோஷங்கள் வரும், ஒழுங்குகளை கொண்டு சந்தோஷங்கள் ஏற்பட்டாலும் சரி, அசுரார்களை கொண்டு சந்தோஷங்கள் வரும், அதை கொண்டு சந்தோஷங்கள் ஏற்பட்டாலும் சரி, சிலருக்கு ஆமார்களை கொண்டு சந்தோஷங்கள் வரும், அந்த சந்தோஷங்கள் வந்தாலும் சரி, எல்லா சந்தோஷமும் மீலாது நபியுடைய பிறப்பை கொண்டு தான் ஏற்படும். நபியுடைய பிறப்பை கொண்டு தான் ஏற்படும். அப்ப நபியுடைய பிறப்பு முடியல. அதனால ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. ஏன் சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கு? சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஜோப்ல 100 ரூபாய் காசு இருக்கு, 500 ரூபாய் காசு இருக்கு, சந்தோஷம் வந்து தெரிய வந்து நாளைக்கு ஓட்டிக்கலான்னு முகமது ரசூலுல்லாஹ் தான். சந்தோஷம் இல்லாவிட்டா சந்தோஷம் கிடையாது, இல்லாவிட்டா சந்தோஷம் கிடையாது. என்னுடைய ஷேக் நாய் அவங்க சொன்னாங்க, புரிஞ்சா? ஒரு சாயோட விலை என்னங்க? 20 ரூபாய். பெரிய கடையில் பெரிய டவுனுக்கு போனா 30 ரூபாய், சில கடைகள் 250 ரூபாய். ஒரு கடைக்கு முடிஞ்ச சாயா 250 ரூபாய் இருக்கும். ஆனா 2 பேரும் குடிச்சிட்டு வந்தாச்சு. குடிச்சு முடிச்சு பாதி ஊட்டு ஒரு சாயா 250, ஒரு சம்சா 800 ரூபாய். ஏன் அதுக்குள்ள குவாலிட்டி வச்சிருக்கிறான். அப்ப எதுக்கு இந்த விலை? கீமத் எதற்கு? விலை எதற்கு? மதிப்பு எதற்கு? இந்த வசூக்கு கிடையாது. சாயாவிலே தண்ணி தான் இருக்கிறது. தண்ணிக்கா மதிப்பு? பால் ரத்தம், பாலுடைய உள்ளங்க, பாலுடைய பாய்ச்சல் ரத்தம் தான், வெளியில தான் பால். அதுக்கா மதிப்பு? பாலுக்கா மதிப்பு? வெறும் தண்ணி, பால் தண்ணி, தண்ணியை ஊற்றலாம், ஆற்றலாம், அதுக்கா மதிப்பு? எதுக்கு மதிப்பு? இந்த செல்போன் எடுத்துக்க 40,000 ரூபாய், எதுக்கு மதிப்பு? வெறும் பிளாஸ்டிக் ஆச்சு, வெறும் இரும்பாச்சு, வெறும் ஸ்டீல் ஆச்சு, தங்கம் கூட இல்லையே, வெள்ளி கூட இல்லையே. வெள்ளியால் உண்டாக்கப்பட்டது கிடையாது, தங்கத்தால் உண்டாக்கப்பட்டது கிடையாது. எதற்கு கீமா? எதற்கு மதிப்பு? எதற்கு மதிப்பு என்று சொன்னால், ஒவ்வொரு ஷையிலும், ஒவ்வொரு வஸ்துவிலையும், ஒவ்வொரு ஜராவிலையும், ஒவ்வொரு அணுவிலையும் நூறு முகம்மதி ஜஹாதா செஞ்சிருக்கு, அடையாளம் இருக்கு, சூரியனாக இருக்கு, ஊடுருவி இருக்குது. அதுதான் மதிப்பு, அதுதான் மதிப்பு. இல்லாவிட்டால்
வாஹிதா, ஒன்றே ஒன்று உபதேசமாக செய்கிறேன். என்ன உபதேசம் தெரியுங்களா? வாதின வாக்கியம் நான் போட்டு பேசுறான், உபதேசம் வாக்கியம் போட்டு நான் பேசுறான். என்ன உபதேசம் தெரியுங்களா? அந்த தப்பு இல்லாம மசனா சொல்லா ரெண்டு பேரா நில்லுங்க, 3 பேரா நில்லுங்க. நின்று என்ன செய்ய தெரியுங்களா? சும்மா தஃபக்கரு மாபி ஷாஹிதுக்கும் மின் ஜன்னா ஹபீப பனி சித்திய தஃபக்கர் செய்யுங்க. எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, எப்படி இருந்தாங்க? அல்லாஹ் அக்பர். அவருடைய மஹப்பத், சஹாபாக்கள் அவர் மீது வைத்த மஹப்பத், தாபீன்கள் அவர் மீது வைத்த மஹப்பத், தபா தாபீன்கள் அவர் மீது வைத்த மஹப்பத். ஷஹாபுத்தி ஜுஹரி முஹத்திஸ் அவர்கள் எப்படிப்பட்ட மகானவர்கள்! தபா தாபீன்கள் உள்ளவர்கள், சஹாபாக்களை பார்க்கவில்லை, தாபீன்களை பார்த்தவர்கள். நபி கிடைத்தால் அழுவார்கள். அவருடைய அழுகையை கண்டு மக்கள் எல்லாம் பயந்து ஓடி விடுவார். அவ்வளோ அழுவார், அவ்வளோ தேவி அழுவார். ஏன் அழுக வேண்டும்? நபியை பார்க்கவில்லையே, நபியிடம் பேசவில்லையே, ஏன் அழுக வேண்டும்? என்ன அவர்களில் இருந்தது? நபி ஹகீகத்தை ஹகீகத்தை எப்படி புரிந்தார்? உண்மையிலே என்ன புரிந்தது அவர்களுக்கு? ஏன் கதறினார்கள், அதுதான். சுராகா இப்னு மாலிக் அந்த மனிதர் நபியை ஹிஜ்ரத்துடைய இரவிலே துரத்தி கொண்டு வருகிறார். 100 வட்டம் நபியுடைய தலைக்கு விட்டான் அபூ ஜஹல் விட்டான். நபியுடைய தலையை கொண்டு வந்தால் 100 வட்டம் என்பதாக சொன்னார். சுராகா ஆசைப்பட்டு உடையாந்தார், குதிரையிலே வேகமாக வந்தார். ஒரு ஈட்டி அளவுக்கு தான் நபிக்கும் அந்த மனிதருக்கு மத்தியிலே இடைவெளி இருக்கிறது. அழுகின்றார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய சாணியை சுனை சித்திக் அக்பர் கதறுகிறார்கள். மாயிபுக்கிக சேர் அழைக்கின்றார். நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார், ஏன் அழுகிறீர்கள், என்ன காரணம்? அம்மா வல்லாஹி மா அபுகி அலா நஃப்ஸி. சித்திக் அக்பர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்காக நான் அழுகவில்லை, எனக்காக அழுகவில்லை. வல்லாஹி அபுகி அலைக்க, அல்லாஹ்வின் சத்தியமாக நபியே உங்களுக்காக அழுகின்றேன். உங்களை இந்த மனிதர் வந்து என்ன செய்து விடுவாரோ, உங்களுடைய தலையை வெட்டி வெட்டி சென்று விடுவாரோ என்பதாக அழைத்தேன் என்பதாக சொன்னவுடன் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் தெரியுங்களா? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. லா தஹஸன் இராக் சொன்ன வார்த்தை அதே ஜஸ்பா, அதே கைப்பியா போகவே இல்லை. நம்ம சர்க்காரு ஒரு தாலிபை பேசுறாங்கன்னு சொன்னா 4 நாளைக்கு அதை தஸ்ரீ செஞ்சு வைக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை உலகங்கள் வந்தாலும் சரி அதே தாலிபை தான், வேற ஒரு ரூட்ல, வேற வேற பாதையில, துருப்புகள்ல, வேற வேற முறைகள்ல நம்முடைய ஷேഖனாய் தௌஹீத வேலையை பேசினார். ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, பல முறைகளிலே, பல ஆயத்தலை கொண்டு, பல அஹாதீஸ்களை கொண்டு நம்முடைய ஷேഖனாய் தக்வீத் ஊட்டிக் கொண்டே இருப்பார், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார். தௌஹீத் ஆசாரை பேசினார், அதையே பேசுவார்கள், வேறு நிலைக்கு மாற மாட்டார்கள். அதே போல் அந்த மக்கா மதீனா சஃபரிலே நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் அக்பரை பற்றி என்ன பேசுகின்றார்கள்? தௌஹீத் ஐயத்துடைய இத்ராகை சொல்கின்றார். அந்த இத்ராக் ஷௌக் வகையிலே பிடித்தது, அந்த மஸ்துல கிடைத்தது, அந்த போதை பிடித்தது, அந்த போதை நீங்கவில்லை. மதீனா வரையிலும், மதீனாவை அடையும் வரையிலும் அந்த போதை நீங்கவில்லை. அங்கேயும் சொன்னார்கள் இன்னல்லாஹ மஅனா என்பதாக சொன்னார்கள். ஏலாதாவது சொன்னார்கள், சஞ்சலப்படாதே. சஞ்சலம் என்ற உள்ளத்திலே யாரை பற்றி சஞ்சலம்? தன்னை பற்றி சஞ்சலப்படக்கூடியவனையும் அல்லாஹ் தன்னை திறந்து காட்ட மாட்டார். தனது நஃப்ஸை பற்றி சஞ்சலப்படக்கூடியவனே, அல்லது தன்னுடைய குழந்தைகளை பற்றி சஞ்சலப்படக்கூடியவனே, தன்னுடைய உறவினர்களை பற்றி சஞ்சலப்படக்கூடியவனே, வரக்கூடியவனுக்கு, புது உள்ளவனுக்கு, சஞ்சலம் உள்ளவனுக்கு அல்லாஹ் தன்னுடைய பர்தாவை, அல்லாஹ் தன்னுடைய ஹிஜாபை அல்லாஹ் கஷ்ட செய்ய மாட்டார்.
காரணமாகவே அவருடைய உம்மத்தினர்களாகிய நாம் நபியை பற்றி, நபியுடைய உம்மத்தை பற்றி சந்தேகப்பட வேண்டும். நபியுடைய உம்மத்தை பற்றி சந்தேகப்பட வேண்டும். அநேக மகான்கள் உயர்ந்த அந்தஸ்தை